பேர் அண்ணா அவர்களை வணங்கி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா முப்பெரும் தலைவர்களை வணங்கி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே, இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் பிரம்மாண்டமான முறையிலே தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சர் திரு வி சோமசுந்தரம் அவர்களே, நம்முடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் திரு இ ராஜசேகர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்புச்சாளர் திருமதி மைதிலி திருநாவுக்கரசு அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ கழக அமைப்புச்சாளர் திரு வாலாஜாபாத் கணேசன் அவர்களே, முன்னாள் எம்பி மாவட்ட செயலர் அறிவிச்சார் செட்டில்பக்கம் ராஜேந்திரன் அவர்களே, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு திருக்கலங்கன்று எஸ் ஆறுமுகம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கழக மகளிரணி இணைச்சாளர் சகோதரி திருமதி மரகதம் குமரவேல் அவர்களே, முன்னாள் எம்பி அனைத்து எம்ஜிஆர் மன்ற இணைச்சாளர் அண்ணன் திரு காஞ்சி பழனிசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு தண்டரை கே மனோகரன் அவர்களே, முன்னாள் எம்பி திரு கே என் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு தனபால் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி கனிதா சம்பத் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மதனபுரம் திரு கே பழனி அவர்களே, கழக நிர்வாகிகள் திரு நாவலர் மூத்த அவர்களே, திரு கோ அப்பாத்துர் அவர்களே, திரு அனந்த மங்கலம் அவர்களே, திரு SSR சத்யா அவர்களே, திரு எம் செல்லபாண்டி அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, திரு டில்லி பாபு அவர்களே, கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு அனகை டி முருகேசன் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்களே, காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் திரு ஏகாபுரம் அவர்களே, STP கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு ஜாபர் அவர்களே, புரட்சி பாரத கட்சியைச் சேர்ந்த முதன்மை செயலாளர் திரு ருச்சேந்திர குமார் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு பரணி மாரி அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு SPC தனசேகரன் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு OE சங்கர் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு CK மூர்த்தி அவர்களே, மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த மாவட்ட திரு செம்பு அவர்களே மற்றும் மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, சார்பன்று மாவட்ட பொறுப்பாளர்களே, வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, உள்ளாட்சி பிரதிகளே, முன்னாள் கூட்டு சங்க நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பத்திரிகை ஊடகங்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, வியாபார பக்க மக்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் நடிகலந்த வழக்கத்தை உறுத்தாக்கி அறிவிச்சவர் திரு இ ராஜசேகர் அவர்கள் சிறப்பான வேட்பாளர். நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்து கழக வெற்றி வேட்பாளர் திரு ராஜசேகர் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், நம்முடைய வெற்றி சின்னம். ஆகவே நம்முடைய வெற்றி சின்னம் இரட்டலைக்கு வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கிற கூப்பி உங்களை வேண்டி கேட்டு, இன்றைக்கு காஞ்சிபுரம் என்று சொன்னாலே பேர் அண்ணா பிறந்த புண்ணிய பூமி இந்த காஞ்சிபுரம். ஆக நம்முடைய கட்சியுடைய பெயரே அண்ணா, நம் கொடியிலே அண்ணா இருக்கின்றார். ஆக பேர் அண்ணா அவர்கள் பிறந்த இந்த மண்ணிலே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நேரத்தில் கோடான கோடி நன்றியை செலுத்தி, பேர் அண்ணா கண்ட கனவை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைவேற்றினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை அம்மா நிறைவேற்றினார்கள். அதை முப்பெரும் தலைவர் கண்ட கனவை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றியது. ஆகவே இந்த மண்ணில் பேர் அண்ணா, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இந்த மண்ணிலே பிறந்து ஆட்சி செய்த காரணத்தினால்தான் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலைக்கு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள்,
ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள். எப்பொழுது ஏழை சிரிக்கின்றார்களோ அப்பொழுதுதான் நாடு சுபட்சம் பெறும். நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்குகின்ற பொழுது, நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கின்ற பொழுது ஏழையின் சிரிப்பு கிடைக்கும். ஆகவே அந்த ஏழையின் சிரிப்பிலை இணைவு காண்போம் என்று வேற அண்ணா சொன்ன அந்த பொன்மொழியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்து அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார். அண்ணா திமுக 3ஆ போயிட்டது, 4ஆ போயிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே காஞ்சிபுரத்துக்கு வந்து பாருங்க. அண்ணா பிறந்த மண், அண்ணா பிறந்த மண். அண்ணா அவர்கள் கண்ட கனவு, பேர் அண்ணா அவர்கள் கண்ட கனவு, அதை நனவாக்குகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு காஞ்சிபுரமே குலுங்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வீதி பூரா மக்களா பார்க்கிறோம். ஆக அண்ணா திமுகவை பிரித்து பார்க்கிறீங்க, ஒருபோதும் நடக்காது. உங்களுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. பேர் அண்ணா கண்ட கனவு நிச்சயமாக நிறைவேற்றியே தீர்வோம். அது எங்களுடைய இருவரும் தலைவருடைய கொள்கை, லட்சியம். அதை நிறைவேற்றுவதுதான் எங்களை போல இருக்கின்ற தொண்டனுக்கு பெருமை. அதை நிறைவேற்றியே காட்டுவோம். இன்றைய தினம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏரிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம், நெசவாளர்கள் நிறைந்த மாவட்டம், உழைப்பாளி நிறைந்த மாவட்டம். ஆகவேதான் இவ்வளவு வெயிலையும் தாக்கு பிடிச்சி இங்க இந்த கூட்டத்தில், தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உங்களை காண முடிந்தது. ஆகவே உழைப்பாளர் இணைந்த இந்த பூமியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக விவசாயம், நெசவு தொழில், 2 தொழிலும் பிரதான தொழிலாக இருக்கின்ற இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மென்மேலும் வளர்வதற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் ராஜசேகர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, ஆனா மக்களுக்கு சேவை செய்வதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னணியிலே இருக்கும். இந்த மண்ணிலே எத்தனையோ தலைவர்கள் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். இடைப்பட்ட காலத்திலே மக்கள் நன்மை செய்கின்ற தலைவர்கள் தான் மக்கள் உள்ளத்திலே வாழ்வார்கள். அப்படி நம்முடைய 30 தலைவர்கள், பேர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே இருந்தால் மறைந்தாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அவர்களெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். இன்னும் சில தலைவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்கள். யார் என்று உங்களுக்கு தெரியும். கருணாநிதி குடும்பம் வீட்டு மக்களுக்காக வாழும். வேற அண்ணா வீட்டு மக்களுக்காக வாழல, அவருக்கு என்ற வாரிசுகள் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாம் தான் வாரிசு, மாண்புமிகு அம்மா நாம் தான் வாரிசு. 3 தலைவர்களுக்கும் இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசுகள். அதற்காக வாழ்ந்தார்கள், திட்டத்தை தீட்டினார்கள், செயல்படுத்தினார்கள். அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொல்கிறார்களோ அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு அண்ணா திமுக ஆட்சி தான். அதோட இந்த ஏரியில் நிறைந்த மாவட்டத்தில் நான் முதல் குடிமராமத்து திட்டத்தை துவக்கி வச்சேன். மணிமங்கலத்தில் தான் முதல்ல இந்த திட்டத்தை துவக்கி வச்சேன். தமிழ்நாட்டில் 14,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் பொதுப்பணித்துறையில் இருக்குது. அதுல சுமார் 6,211 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு குடிமராமத்து திட்டத்தில் கொண்டு வந்து முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றணும். இதுக்கு மட்டும் சுமார் 1,240 கோடி ஒதுக்கணும். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமா ஏரிகள் ஆழமாகப்பட்டது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து இப்படி கோடை காலத்தில் விவசாயிகளுக்கு இன்றைக்கு நிலங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டது. குடிநீர் தேவையான தண்ணீர் கிடைக்க சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு விவசாயிகளுக்கு
ஒரு பொற்காலமாக காணப்பட்டது இந்த குடிமராமத்து திட்டம். அதோட இங்கே நம்முடைய 40 வருடத்திற்கு ஒரு முறை அத்திவர் மக்களுக்கு அருள் புரிந்தார். உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு அத்திவரதர் எழுந்தருளிது இன்றைக்கு மக்களுக்கு அருள் புரிந்தார். கிட்டத்தட்ட அந்த விழாவில் 60 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த காஞ்சிபுரம் நகரமே சிறப்பு பெற்றது. அப்படி அத்திவரர் தரிசனம் செய்ய பல லட்சம் பேர் இங்கே வந்து குழுமி பத்திரமாக வீடு திரும்பினார்கள். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய நிர்வாக திறமை பிரதிபலித்தது. அதே போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கைத்தறி விசைத்தறி 2 தொழிலுமே இன்றைக்கு நலிவடைந்திருக்கிறது. இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த கைத்தறி நெசவு இன்றைக்கு படிப்படியாக சரிந்து விட்டது. விசைத்தறி அதோட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ராஜசேகர் வெற்றி பெற்று இந்த தொழில் சிறக்க நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல, இந்த நெசவாளர் பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம், மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம். இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் படிச்சு பார்த்தேன், இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கின்ற ஒரு செய்தி கூட இடம்பெறல, எந்த திட்டமும் இடம்பெறல. ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது, கைத்தறி நெசவாளர்களை பாதுகாக்கப்பட்டது, இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில. அதோட இந்த காஞ்சிபுரம் என்று சொன்னாலே பட்டு தான் நினைவுக்கு வரும். இன்னைக்கு அகில உலகில் பட்டு விற்பனை எங்கே இருக்கு சொன்னால் காஞ்சிபுரம் தான் பட்டு விற்பனைக்கு பெயர் பெற்றது. பட்டு நெசவு காஞ்சிபுரத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது. அப்படி காஞ்சிபுரம் சிறப்பு மிக்க ஒரு நகரமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் செய்தியை எடுத்து சொல்லி இந்த தொழிலெல்லாம் சிறக்க வேண்டும், இந்த தொழில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் மத்திய மாநில அரசுகள் இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் இதுவரை செய்யவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடுமையான மின்கட்டண உயர்வு, இன்றைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்தின கட்டணம் உயர்ந்து போச்சு, விசைத்தறிக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட கடைகளுக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் பீக் அவர் என்று இன்னைக்கு அதிக கட்டணத்தை வசூல் பண்றாங்க. தம்பி தேமுகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு பிடிக்கும். மின்கட்டண உயர்வினால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. அதோட வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டணம் அதிக அளவில் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். கடைகளுக்கு அதிக வரி, மின்கட்டணம் அதிகமா இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தாவே மின்கட்டணம் உயர்ந்துடும். அதோட கோடை காலம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தடையில்லா மின்சாரத்தை தொடர்ந்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் விலைவாசி உயர்வு, இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு ஆகுது. இந்த 3 ஆண்டுல இன்னைக்கு 1 கிலோ அரிசி 18 ரூபாய் உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, சக்கரை விலை உயர்ந்து போச்சு, மளிகை சாமான்கள் அனைத்தும் 40% உயர்ந்து போச்சு. ஆனா வேலை இல்ல, வருமானம் இல்ல, செலவு அதிகம். மக்கள் இன்னைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கை நடத்த. இப்படிப்பட்ட அவல நிலைதான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆனா திரு ஸ்டாலின் பேசுறாரு, திமுக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்கிற ஆட்சி என்று சொல்லி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய அரசு மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் ஆட்சி புரிகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். ஆனால் விடியா திமுக ஆட்சி மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது, மக்கள் படுகின்ற துன்பத்தை அவர்கள் பார்ப்பது கிடையாது. ஆக ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். கட்டுமான பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டுமான பொருட்கள் ஏழைகளை வீடு கட்டுறாங்க, நடுத்தர மக்கள் வீடு கட்டுறாங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது ஒரு மூட்டை சிமெண்ட் 190 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 390 ரூபாய்.
ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 30,000, இன்றைக்கு 65,000 ரூபாய். செங்கல் விலை, ஜல்லி விலை, எம்சாண்ட் விலை, மணல் விலை, இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்திருக்கின்றது. இனி மக்கள் வீடு கட்டுகின்ற ஒரு சூழ்நிலையே ஏற்படாத வண்ணம் இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறது. இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோட சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கட்டு போச்சு. இந்த பகுதி தான் நினைக்கிறேன், கடையில ஒரு ரவுடி ஒவ்வொரு கடையா போய் மிரட்டி இன்றைக்கு இந்த காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தோம், பத்திரிகையில பார்த்தோம். ஆக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரவுடியினுடைய ராஜ்யமா இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. ஆக இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை, இப்படி தொடர்ந்து அன்றாட நிகழ்வாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. தொலைக்காட்சியில் பார்த்தாலும் இந்த செய்தி தான், பத்திரிகையில் பார்த்தாலும் இந்த செய்தி தான். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும். அதோட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் சர்வசாதாரணமா கஞ்சா வைக்கிறாங்க. கஞ்சா வைக்காத இடமே இல்லை. இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக முன்னாள் டிஜிபி ஒருத்தர் சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் துவக்கினார். அப்ப 2.0, 3.0, 4.0 இப்படி ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஆனா கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்க பெரும்பாலும் திமுக கட்சி சேர்ந்தவங்க தான் கஞ்சா விற்பனை நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால கட்டுப்படுத்த முடியல. அதோட அண்மையில டெல்லியில போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துகின்ற ஒரு ஆசாமியை கைது பண்ணாங்க. அவர் யாருன்னா திமுகவை சேர்ந்த அயலக அணி துணை அமைப்பாளர் கைது பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 3 ஆண்டு காலமா தொடர்ந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திருக்கிறாங்க. இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டது தெளிவாக இருக்கிறது. ஆக இந்த போதைப் பொருள் நடமாடுவதற்கு காரணமே திமுக கட்சி சேர்ந்தவர் தான். ஆக அவர்களை கட்டுப்படுத்தினாவே போதைப் பொருள் நடமாட்டம் குறைஞ்சிடும். இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சீரழிவது தடுத்து நிறுத்தப்படும். ஆனா இந்த விடியா திமுக ஆட்சியில பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இதை கட்டுப்படுத்த முடியல. சட்ட ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரிக்குது. அந்த அளவுக்கு தமிழகத்துடைய ஆட்சி இன்றைக்கு மிக மோசமான நிலையிலே படுபாதத்திலே போய்விட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அதிகமாக பிரிச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் இருந்துட்டாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சவருக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க, குடிப்பிற்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் எங்க போய் கள்ளச்சாராயத்தை நிறுத்த முடியும்? இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இருந்தா அதுக்கு இவ்வளவு தொகை கிடையாது. ஏன்னா கள்ளச்சாராயத்தை விற்பகின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்தவர்கள். இது மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக இப்படி இந்த கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் அதில் இருந்தவர்களுக்கும் இன்றைக்கு அரசு நிவாரணம் அளித்து இதை மக்களிடத்தில் இருந்து அந்த செய்தி மறைப்பதற்காக இவ்வளவு தொகை கொடுக்கிறாங்க. நீ பாத்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் சிறுச்செங்கோட்டில் போலி மதுபானம், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி கவுன்சிலர் அவர் குடோன்ல 5 கோடி மதிப்புள்ள போதை மதுபானத்தை, போலி மதுபானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எரிசாராயத்தை தண்ணி கலக்கி கலர் கட்டி பாட்டில் அடைச்சு விற்பனை செய்வதாக செய்தி. இந்த 2 ஆண்டு காலமா இந்த போலி மதுபானத்தை அந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2 ஆண்டு காலமா இப்படிப்பட்ட ஒரு போலி மதுபானால செயல்பட்டு இருப்பது காவல்துறைக்கு தெரியாதா? அரசுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய ஸ்டாலின் பேசுறார், ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காக்க, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இங்கேயே ஒண்ணும் பண்ண முடியல. 3 ஆண்டு கால ஆட்சி குட்டிச்சவராக்கி விட்டாங்க தமிழ்நாட்டை. 3 ஆண்டுல தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கல் தான் மிச்சம். இன்னைக்கு எந்த திட்டத்தை கொண்டாந்து இதனால தமிழ்நாட்டு மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கிறாங்க? பல துறை இருக்குது. ஒரு துறையாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு ஸ்டாலின் சொல்லட்டும். எங்கேயும் எதையும் சொல்றது இல்ல. ஒன்னா அண்ணா திமுக குறை சொல்றாரு, எழுத ஆட்சி குறை சொல்லுவாரு, 2 இல்லைன்னா என்னை குறை சொல்லுவார். இது 3யுமே குறை சொல்லி இந்த 15 நாள ஓட்டிட்டார்.
திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு ஏற்றம் பெறுவதற்கு காரணமே அதிமுக தான். பல திட்டங்களை நிறைவேற்றி இந்திய அளவில் தேசிய அளவில் விருதுகளை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு அதிமுக ஆட்சியில். இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே இன்றைக்கு இந்தியா டுடே என்ற நிறுவனம் 18-19 என்ன டெல்லிக்கு வரவழைச்சு இன்றைக்கு அங்க எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தினாங்க, விருதுகள் கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி, சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதுன்னு. அதோட தேசிய அளவில் விருது. இன்னைக்கு விவசாயத்தில் உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து அதிகரிச்சு கிறிஸ்துவ பெற்றோம். இன்னைக்கு போக்குவரத்து துறையில விருது, மின்சார துறையில விருது, சமூக நலத்துறையில விருது, இப்படி பல துறைகளில் விருதுகளை பெற்று உள்ளாட்சி துறையிலே 140 தேசிய விருதுகளை பெற்றோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி என்று நாங்கள் நிரூபித்து காட்டினோம். ஆனா திரு ஸ்டாலின் போராட்டம் பேசுறாரு, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சிங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்கின்ற காரணத்தால் அதிமுக அரசு ஏற்பட்டது. அதனால் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றப்பட்டது. திமுக அரசாங்கம் இருந்தால் நாடே சுடுகாடாயிருக்கும். ஏன்னா திமுக என்று சொன்னாலே ஊழல், ஊழல் என்று சொன்னால் திமுக, ஊழல் ஊற்றுக்கண் திமுக. இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற எந்த அரசாங்கமும் இந்தியாவில் கலைக்கல. ஊழலுக்காக கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கரெக்டா செய்யற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். நீங்க இந்த கொடி பறக்குது இல்ல, பிரமாதமா பறக்குதா? எதனால பறக்குதுங்க? காற்று தானே பறக்குது. இந்த காற்றை நீங்க யாராவது கண்ணில் பார்க்க முடியுதா? காற்றை கண்ணில் பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி ஆட்டை போட்டாங்க. கொஞ்சம் இல்ல, 1,72,000 கோடி. தமிழ்நாட்டு மக்கள் தலைகுனிவு ஏற்படுகிற அளவுக்கு ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி. மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில திமுக கட்சி சேர்ந்தவர் இருந்தார் ஒருத்தர். அலைக்கற்று ஒதுக்கீட்டுல 1,72,000 கோடி ஊழல் செஞ்சு அந்த வழக்கு தூசி தட்டி இப்ப மீண்டும் வந்திருக்குது நீதிமன்றத்துக்கு. ஆகவே அதனாலதான் ஸ்டாலின் துடிக்கிறாரு, எப்படியாவது மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும், அங்கேயும் கொள்ளையடிக்கணும், தமிழ்நாட்டிலையும் கொள்ளையடிக்கணும். இப்ப கொள்ளையடிக்கிறது பத்தாதா? அந்த பணத்தை வாங்கி என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. அதனாலதான் அவருடைய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டார். நாம யாரும் சொல்லலைங்க, எதிர்கட்சி சேர்ந்த யாரும் சொல்ல. திமுக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு நிதியமைச்சர் பேசுறார் ஆடியோவில். 30,000 கோடி. எவ்வளவு? 30,000 கோடி. திரு சபரீஸ்வரன் ஸ்டாலினுடைய மருமகன் திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் 2 ஆண்டு கால ஊழல் செய்து அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று ஆடியோவில் எல்லாம் வந்தது. இதுவரைக்கும் பதிலே காணாம முதலமைச்சர். இப்படி 30,000 கோடி 2 ஆண்டுகள் ஊழல் செஞ்சிருக்காங்க. இதுதான் வேலையா இருந்திருக்கிறாங்க. நாட்டு மக்களை பார்க்கவே இல்லை. நாட்டு மக்களை எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. எந்தெந்த துறையில எவ்வளவு வருமோ அந்தந்த துறையில அவ்வளவு சுருட்டுறதா இந்த 2-3 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி செய்த சாதனை. வேற எந்த சாதனையும் மக்களுக்கு இல்ல. இது நாம சொல்லல, அவருடைய கட்சி சேர்ந்த அந்த அமைச்சர் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் சொன்ன கருத்து. இதைத்தான் ஆழமா பார்க்க வேணும். அதோட அண்மையில் ஸ்பெயின் நாட்டுக்கு போனார், தொழில் முதலீட்டு ஈர்க்க போறேன்னு போனார். ஆனா அங்க போய் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபரை அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். இதுதான் சந்தேகம் வருது. ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் சென்னைக்கு வரவழைச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். அதுக்கு மாறாக 30,000 கோடி சுழன்று வந்து அங்க ஏதாவது இன்னைக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்க போல, தொழில் முதலீட்டு செய்ய போயிருக்கா என்று மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, அதுக்கு விளக்கம் தேவை. இதுவரைக்கும் விளக்கத்தை காணோம். எதுவுமே இல்ல. ஒரு அரசாங்கத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம், எல்லா ரேஷன் குடும்ப அட்டைக்கும் 2,500 ரூபாய் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். பொங்கல் 2,500 ரூபாய் கொடுத்தோம். யாரும் கோரிக்கை வைக்கல. கொரோனா காலத்தில் வேலை இல்ல, தைப்பொங்கல் வந்தது. அப்படி தைப்பொங்கல் எல்லா இல்லங்களையும் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2,500 ரூபாய் கொடுத்தோம். முழு கரும்பு கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், வெல்லம் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம். இப்படி எல்லாம் கொடுத்தது அதிமுக ஆட்சி.
அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு அரிசி, சர்க்கரை, அதோட முந்திரி, ஏலக்காய், திராட்சை, கரும்பு எல்லாம் கொடுத்த அரசு அதிமுக. இன்னைக்கு திமுக அரசு ஆட்சி மாற்றம் வந்தது, அவர்களும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கலாங்க. பரவாயில்ல, அதிமுக திட்டத்தை தொடர்றாங்களே என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். 21 பொருள் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த 21 பொருள் பையோட சேர்த்து அந்த பொருள் வாங்கி பிரிச்சு பார்த்தா அந்த அரிசியெல்லாம் மண்டு நெளிஞ்சிட்டு இருக்குது. அதை பயன்படுத்தவே முடியாது, பொங்கல் வைக்கவே முடியாது. பிறகு அந்த புளியை எடுத்து பிரிச்சு பார்த்தா பள்ளி செத்து கிடக்குது. அதுக்கு மேல வெல்லம் கொடுத்தாங்க. அந்த வெல்லத்தை ஒரு பெண்மணி எடுத்துட்டு போறாங்க, ஒழுதுகிட்டே போகுது. திருவண்ணாமலையில 2 டன் வெல்லம் இந்த பொங்கலுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்து பண்ணார். ஆக இப்படி ஏழைகளுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுப்பதில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். எதுல பார்த்தாலும் ஊழல் தான், ஊழல் இல்லாதே கிடையாது. அதோட தமிழ்நாட்டில் 6000க்கு மேற்பட்ட மதுக்கடை இருக்குது. அந்த 6000க்கு மேற்பட்ட கடையில் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் இன்னைக்கு விற்பனை ஆகுது. அந்த இலாக்காவுடைய அமைச்சர் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார். அப்படி ஒரு நாளைக்கு 10 கோடி, ஒரு மாசத்துக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி. அவர் ஒழுங்கா கப்பம் கட்டிட்டு இருக்க காரணத்தினால்தான் இப்ப ஸ்டாலின் பேசுறாரு, செயல் வீரர் சிறையில் அடைத்து விட்டார். யார் ஒரு நாளைக்கு 10 கோடி வாங்கினவர் செயல் வீரர் தான். அவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். ஒரு கட்சி 2 கட்சிக்கு போகல, பல கட்சிக்கு 5 கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்துல நின்று ஜெயிச்ச ஒரு ஆள் தான் திரு செந்தில் பாலாஜி. அவர் செயல் வீரரா. சிந்திச்சு பாருங்க, எப்படியெல்லாம் மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அருமைச்சோழர் ராஜசேகர் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதோட இந்த பகுதியெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி. இந்த கிராமம் நிறைந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய சதவீதம் 41%. சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவை நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. இன்றைக்கு ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்துகின்ற அதிமுக அரசாங்கம் எண்ணியது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அதன் அடிப்படையில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக இன்றைய தினம் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவி 2160 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே அதிமுக சாதனை. இதுதான் ஏழைகளுக்கு செய்கின்ற நன்மை. ஒரு சாதாரண நெசவு தொழிலாளி, விவசாய கூலி தொழிலாளி, அவருடைய குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவராக பார்க்கப்படுகிறது, பல் மருத்துவராக பார்க்கப்படுகிறது. அதோட இந்த ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் திறமையானவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திட்டம் மடிக்கணினி திட்டம். அந்த ஒரு மடிக்கணினி 12,000 விலை பெறும். அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் திறமையானவர்களா, அதிக மதிப்பெண் பெற வேண்டும், உலகத்தரத்துக்கு ஏற்ற கல்வி அந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. 10 ஆண்டு காலம் சிறப்பாக அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த திட்டத்தின் வாயிலாக அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் 52,30,000 பேர் மடிக்கணினி வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட திட்டத்தை ரத்து செஞ்சுட்டீங்களே, இதெல்லாம் அரசியல் கால் பிடிச்சி தேவையா? அந்த ஏழை மாணவன் திறமையான மாணவனை உருவாக்குவதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? அதுல என்ன உங்களுக்கு அரசியல் கால் பிடிச்சி தேவை? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ரத்து பண்ணிட்டாங்க. அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு கொடுத்தோம், மானியம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம், 3 லட்சம் பேர் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. அதோட தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு சவரன் 54,000 ரூபாய். ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை புரட்சி தலைவி அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திருமண உதவி திட்டம் 25,000 50,000 கொடுத்தாங்க. தாலிக்கு தங்க ஒரு பவுன் கொடுத்தாங்க. இந்த விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஆக இந்த ஆட்சியில என்ன நிறைவேற்றிருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா இந்த ஏரி வேலை செய்யறாங்கல்ல, நம்முடைய கிராமம் நிறைந்த பகுதி 100 நாள் திட்டம், இந்த திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா?
இல்ல. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்க, உயர்த்தல. சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறாங்க, அதுவும் கொடுக்கல. அதோட கல்விகளை ரத்துனாங்க, அதுவும் செய்யல. மாந்தோர் சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுக்கறாங்க, இதுவரைக்கும் கொடுக்கல. இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல. 520 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்தாங்க. ஒரு 10% வாக்குறுதி தான் நிறைவேற்றினாங்க, 90% வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 98% நிறைவேற்றப்பட்டதாக. பச்சை பொய் சொல்றார். எங்க 90% நிறைவேற்றி? 98%. வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த தலைவர் திரு ஸ்டாலின். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேணும். அதோட பாத்தீங்கன்னா 2014 மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி வருது. அப்போ பெட்ரோல் விலை 71 ரூபாய், டீசல் விலை 55 ரூபாய். வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யறாங்க கச்சா எண்ணெய், அது $105. அப்போ இந்த விலை விற்கிது. பிறகு 2024 இப்போ இன்றைக்கு பெட்ரோல் விலை 1 லிட்டர் 102, டீசல் விலை 1 லிட்டர் 94. வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்களே, அதனுடைய விலை $86. $86 இறக்குமதி செய்யறாங்க. அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை குறை வேணும்ல, குறை வேண்டியதானே? விலை குறைஞ்சா குறைச்சிருக்கணும்ல. ஆனா விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. டீசலுக்கு மட்டும் 39 ரூபாய் இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. ஆக இந்த டீசல் விலை உயர்ந்தாவே அத்தியாவசிய பொருள் விலை உயர்ந்துடும். ஆக மத்திய அரசு மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்குது. இதுல ரஷ்யா என்ன இறக்குமதி செய்யறாங்க, இந்திய நாடு 30% குறைச்சு கொடுக்கறாங்க. கச்சா எண்ணெய் விலை $30 குறைச்சு கொடுக்கறாங்க. இன்னும் விலை குறையுது. அப்படி இருந்தும் கூட மத்திய அரசு இன்றைக்கு டீசல் விலை குறைக்காமல் உயர்த்தி கொண்டே போகிறது. இதனால் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. விலைவாசிக்கு உயர்வதற்கு காரணம் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். திரு ஸ்டாலினுடைய அரசு தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டாங்க, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது பெட்ரோல் டீசல் விலை குறைப்பினாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சாங்க, சொன்னபடி 5 ரூபாய் குறைக்கல. டீசல் 4 ரூபாய் குறைக்கிறாங்க, இதுவரைக்கும் குறைக்கவே இல்லை. மாநில அரசாங்கம் வரி போடுது, அந்த வரியிலிருந்து குறைச்சிருக்கணும். அண்டை மாநில கர்நாடகத்தில் 8 ரூபாய் குறைச்சிட்டாங்க 1 லிட்டர் டீசல். பாண்டிச்சேரி 6 ரூபாய் குறைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. இதனால மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறாங்க. விலைவாசி உயர்வுக்கு காரணம் டீசல் விலை உயர்வு. ஏன்னா டீசல் விலை உயர்வு உயர்ந்தா இந்த எல்லா பொருளுமே லாரியில தான் வருது. இன்னைக்கு மளிகை சாமானமாகட்டும் இல்லது அத்தனை பொருளுமே இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் செய்கின்ற பொழுது எல்லாமே லாரியில் வருகின்ற பொழுது டீசல் விலையினால் வாடகை உயருது. வாடகை வரும்போது சரக்கு உயருது. சரக்கு நம்ம வாங்கினா நம்ம தலையில் விடுது. ஆக இந்த விலை டீசல் விலை உயர்வு எங்கே போய் பாதிக்குது? சாதாரண மக்களை போய் பாதிக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இந்த டீசல் பெட்ரோலை குறைப்பதற்கு மறுக்கின்றது, மக்கள் விரோத ஆட்சி செய்கிறது. இதற்கெல்லாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் ராஜசேகர் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படி திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைலைக்கு, வாக்களிப்போம் இரட்டைலைக்கு. நன்றி, வணக்கம்.